திரு குமார் அவர்களிடத்திலே முதல்ல கேட்போம். நம்ம நிறைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறித்து அம்மையார் சசிகலா அவங்க சொல்லியிருக்காங்க. பெரியாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவருடைய இறையியல் கொள்கையை பற்றி அம்மையார் சசிகலா அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். மற்ற விவகாரங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தந்தை பெரியாருடைய கருத்து என்பது அது மார்க்சிய கருத்து தான். அதுக்கு 100-150 வருஷத்துக்கு முன்னால் மார்க்சியத்தில் என்ன சொன்னதோ அதை கொஞ்சம் அதிகப்படியாக எக்ஸசைஸ் பண்ணிட்டார் பெரியார். அவர் காலகட்டத்தில், அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் மார்க்சியம் இதை பற்றி என்ன சொல்லியிருக்குனாக்கா, மனமற்றவர்களின் மனமாக மதம் இருக்குமானால், மனமற்றவர்களின் மனமாக மதம் இருக்குமானால் அந்த மதத்தை நாம் ஏன் விமர்சிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது அது அந்த அந்த சிந்தனை, அது ஒரு மூடப்பழக்கம் என்று கூட சொல்லி பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அதுக்கு கிரவுண்டில் இதையும் போட்டிருக்காங்க, இந்த வேர்டையும் போட்டிருக்காங்க. அதை அதிகமாக விமர்சிக்கக்கூடாது என்று போட்டிருக்கிறார்கள். ஆனால் பெரியார் அவர்கள் அவர் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட அவர் பார்த்த விஷயங்கள்லேருந்து பல விஷயங்களை பார்த்துட்டு அவர் ஒரு முடிவெடுத்து இப்படி தான் இனிமேல் சமூக நீதிக்காக இப்படி போராடணும்னு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அந்த காலத்தில் இருந்த பெண்ணடிமைத்தனமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள், ஜாதி விதப்பங்கள் இதெல்லாம் இருந்தது, ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருந்தது. ஆனால் அவர் அதை ஒழிப்பதற்கு அவர் பயன்படுத்திய வார்த்தைகள், அவர் பிரயோகப்படுத்தின குறிப்பிட்ட ஒரு ஜாதியை ரொம்ப இதாக பேசுனது, மற்றவங்க உணர்வுகளை புண்படுத்தாமல் பேசணும்னு நினைக்கிறதுலலாம் நான் நிறைய முரண்பட்டு பேசியிருக்கிறேன். கடந்த காலங்களில் பெரியாரை பற்றி நான் நிறைய விமர்சிச்சிருக்கிறேன். ஆனால் அவருடைய போராட்டம் அந்த காலத்தில் இருந்த அநீதிக்கு எதிரான நீதிக்காக, எல்லா சம உரிமைக்காக அவர் பேசின விஷயத்தை அந்த அம்மா எடுத்துட்டு இருக்காங்க. அதில் எனக்கு ஆமாம் அவங்க எடுத்திருக்காங்க. கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு மூலாதீன கருத்தில் தந்தை அவங்களும் அதே சொல்றாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கைகள், இறை வழிபாட்டு முறைகள் எல்லாம் நாங்கள் உடன்படல. மற்ற விஷயங்கள்ல நானும் இப்போ அதை ஆதரிச்சு, அதனால தான் அதை ஆதரிச்சு பேசுகிறேன். மற்ற விஷயங்கள், அன்னைக்கு இருந்த ஏற்றத்தாழ்வுகள், அன்னைக்கு இருந்த சமமற்ற ஒரு நிலைமை, ஜாதிய ஒடுக்குமுறைகள், இப்படி இதுக்கெல்லாம் எதிர்த்து அதற்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக, விசாலமாக அல்லது சென்சிட்டிவாக, அதை மற்றவங்களை பாதிக்காத அளவில் அதை எடுத்துகிட்டு போகாமல் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. அந்த விஷயங்கள். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. பெரியாருடைய மறைவு வரைக்கும் அவரோடு நெருக்கமாக கடும் உறவு கொண்டவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். ஆனால் பெரியாரை பற்றி வரக்கூடிய பிம்பங்கள், இவர் பிராமணி எதிர்ப்பு, பிராமணர்களை கடுமையாக பேசியிருக்கிறார் என்றெல்லாம் சில சொற்றொடர்களில் ஆதாரம் இல்லாமல், பாம்பை கண்டால் இப்படியெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் சொல்வார்கள். அவர் எங்கேயும் பேசியதாக தெரியவில்லை. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாருக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் இருந்த உறவு, பெரியவர் இறந்து விட்டார் என்னன்னு தந்தை பெரியார் சுவரில் அடித்தடித்தால்தான். இந்த உறவுகளை எப்படி பார்க்கின்றீர்கள்? கண்டிப்பா. ஆனால் ஒரு கொள்கை ரீதியாக முரண்பட்டாலும் ராஜாஜியோடு அவருக்கு இருந்த சுய சிந்தனையாளர்கள், அறிவுஜீவிகள், அதே சமயத்தில் தேசப்பட்டுள்ளவர்கள், சமூகத்தில் இருக்கிற நிலைமைக்கு, சமூகத்தில் இருக்கிற ஒரு சமமற்ற ஒரு நிலைமைக்கு நிவாரணியாக இருந்தவர் பெரியார் என்பதை உணர்ந்து தான் அவர் அப்படி பேசியிருக்கிறார். அவர் அப்படி அன்பு கொண்டிருக்கிறார். அவருடைய மணியம்மை திருமணத்தை கூட அப்ரூவல் வாங்கினது யார்கிட்ட? ஒப்பீனியன் வாங்கினது ராஜாஜி. எல்லாமே எல்லாமே அப்படி என்றால் இங்க ஒரு கேள்வி. அவர்கள் பிராமணர்களை கடும் போக்குவாத ஒரு வாதத்தில் விமர்சித்தார் என்ற சொற்கள் அவர் ரெண்டு பேருடைய நட்பு அதை உடைத்துத்தான் விடுகின்றது. ஆமாம், சமூகம் பெருசு இல்லையா? சமூகம் பெருசு. அதாவது ப்ராட் மைண்டாக யோசிக்கிற யார் வேணாலும் அதிகமாக நீங்கள் சிந்திக்க உங்களுக்கு விடை கிடைத்து கொண்டே இருக்கும். ப்ராடாக யோசித்தால் நாம் பெருசாக, நம்ம ராஜகோபாலாச்சாரிக்கும் அவ்வளவு இருந்தால் அவருக்கு நம்பிக்கை இருக்கே தவிர, அவர் எல்லா விஷயத்திலையும் அவரும் கடந்தவர். அவர் ஒரு முனிவர் தான். அவர் ஒரு பெரிய முனிவர், மாமுனிவர். அவர் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய, அதாவது சாதாரண பொறுப்பில் ஒரு வில்லேஜ், ஒரு விஏஓ, கிராம முன்சிப்பு நிலையில் இருந்து ஒரு வழக்கறிஞராகி ஒரு மெட்ராஸுக்கு வந்து இங்கே அந்த காலத்தில் ஜூடி பேக்கருக்கு கார் வச்சுருந்தது அவர் தானே. ஒரு 30 காரில் அவர் ஒரு கார் தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் வைத்திருந்து, அவர் அப்புறம் காந்தியோடு சேர்ந்து காந்திக்கு சம்பந்தியாகி காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்து, அதுக்கப்புறம் கடைசி மவுண்ட் பேட்டன்லேருந்து சார்ஜை வாங்கின ஒரு அந்த வைஸ்ராய் ஸ்தானத்தில் கவர்னர் ஜெனரலாக இருந்து, அதுக்கப்புறம் கல்கத்தா கொலு மண்டபத்தில் கொடியை ஏற்றி இவ்வளவு வாங்கி திரும்பி அங்கேருந்து இங்கே முதலமைச்சராக இருந்து, இங்கே மீண்டும் இங்கே முதலமைச்சராக இருந்து, அதுக்கப்புறம் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து, சுதந்திரா பார்ட்டியை ஆரம்பித்து, இவ்வளவு சாதனை பண்ணினா ஒரே ஒரு வரலாறு படைத்தவர் ராஜாஜி மட்டும்தான்.
அப்பேற்பட்டவர் அவரை மதித்தார். இன்றைக்கு அப்பேற்பட்டவர் அவரை மதித்தார். இந்த அம்மையார் இன்றைக்கு அவர்கள் சசிகலா அம்மையார் இன்றைக்கி அவங்க மனசாட்சியோட இந்த சமூகத்துக்கு பெரியாருடைய கருத்துக்களும் பெரியாருடைய பேச்சாலும் இந்த சமூகத்துக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்து அவர்கள் அந்த அவருடைய மத நம்பிக்கை இவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதில் இறையியல் நம்பிக்கையிலே மாறுபடுது, உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அவருடைய முடிவுகளால் சமுதாயத்துக்கு ஏற்பட்ட நன்மைகளை மதித்து அந்த இடத்துக்கு போயிட்டு பேசியிருக்காங்க. அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். முதல் கட்ட விஷயமாக அம்மையார் சசிகலா அவர்கள் தந்தை பெரியாரை குறித்து பேசினார். இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் அம்மையார் சசிகலா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்தநாளுக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதை குறித்தும் நாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம். அரபு யுகத்தில் மிக மோசமான சொட்டர்கள் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். விபச்சாரங்கள் குடிகட்டி பிறந்த காலங்களில் ஒரு முகமதுடைய ஒரு தோழர் அந்த பெண் பிள்ளையை முற்றமிடுகிறார். முற்றமிட்டு மனம் இரக்கம் இல்லாமல் அவர் சொல்கின்றார், அந்த குழந்தையை குழியிலே போட்டு மண்ணை அள்ளி போடுகிறார். ஆமாம், முகமதுடைய காலத்தில் அள்ளி போட்டுவிட்டு அப்பா என்ன செய்கிறீர்கள் என்று சொல்கின்ற போது என் மனதை கல்லாக்கி கொண்டு என்னுடைய குலப்பெருமைக்காக அந்த பெண் பிள்ளையை கொலை செய்தேன் என்ற அந்த தந்தை வாக்கு. இப்படிப்பட்ட பெரும் சாதனையாளர்கள் பகுத்தறிவாளர்கள் எல்லாம் அப்படியெல்லாம் இருந்தார்கள் என்ற செய்தியும் அம்மையாருடைய மீலாது விழாவும் தந்தை பெரியாருடைய விவகாரத்தையும் பேசுகிறோம். குமார் சார், இப்போ நம்ம இன்னைக்கு அம்மாவுடைய சசிகலா அம்மாவுடைய அந்த விஷயத்தில் நம்ம முக்கியமாக பேசப்படுற ஒரு கவலையான பிரிவு. இப்போது தமிழ்நாட்டு ஐடியாலஜிக்கல் வார் இன் பிட்வீன் பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே அது ஒரு பக்கம் போகட்டு, பல திட்டங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் கர்ப்பிணி தாய்களுக்கு பெண்களுக்கு 18,000 ரூபாய் எல்லாம் நின்று போச்சு. தாலிக்கு தாங்க எல்லாம் நின்று போச்சு. இப்போ என்ன காரணம்? மைய அரசிட்ட இருந்து இவர்களுக்கு ஏற்படுகிற அந்த டிஸ்கிரிபன்சி, தி கன்ஃபரண்டேஷன் சொல்கிற விட ஒரு கான்ஃப்ளிக்ட், இதெல்லாம் யாரை பாதிக்குதுன்னு கேட்குறாங்க. அதை பற்றி இவங்க கவலையே படுறதில்லை. எம்ஜிஆர் அசைக்க முடியாத தலைவர், மிகப்பெரிய மக்கள் மீது அபரிமிதமான அன்பை வைத்திருந்தவர். அண்ணாவாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் ஒரு கட்டத்தில் கட்சி ரீதியாக மோதிக்கொண்டாலும் கூட, சித்தாந்த ரீதியாக மோதிக்கொண்டாலும் கூட, அரசு, மத்திய அரசு, மாநில அரசு என்பதை சரியாக வைத்திருந்தார்கள். சரியாகத்தான் வைத்திருக்க முடியும். அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிற அதிகாரங்களை முறையாக சரியாக பயன்படுத்தக்கூடிய அரசுகள் இதை சரியாகத்தான் வைத்திருக்க முடியும். அப்படி வைத்தால்தான் மத்திய மாநில உறவுகள் சரியாக இருக்கும். மாநிலங்களுக்கு உரிய நன்மைகள், பலன்கள் உரிய நேரத்தில் உரிய முறையில் கிடைக்கும். இந்த அடிப்படை தத்துவத்தை இவங்க புரிந்து கொள்ளவில்லை. இந்த நம்முடைய இப்போ இந்த 3 ஆண்டு கால அரசு, 4 ஆண்டு கால அரசு இதை கலைஞர் கூட பல இடத்துல சொல்லியிருக்கார். மத்திய அரசோடு அனுசரித்து போய் தான் ஆக வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் 80 இந்திரா காந்தி கலைத்து மீண்டும் ஆட்சி அமைத்த பிறகு அவர் வெளிப்படையாக பேசியிருக்கார். பத்திரிகைகள் இருக்கிறது, செய்தி இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. மத்திய அரசை பகைத்து கொண்டு மக்களுக்கு எந்த நன்மையும் நம்ம செய்துவிட முடியாது அப்படி என்று இருக்கிறது. சட்டத்தினுடைய வடிவமைப்பும் அப்படித்தான். ஏன்னா இந்தியாவுக்கு ஒரே அரசு. இந்தியா என்பது ஒரு பிரதேசம். இந்தியா என்பது ஆங்கிலேயர்கள்ட்டிருந்து பவர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் வழங்கப்பட்ட போது ஒரு இந்திய பிரதேசத்துக்காக வழங்கப்பட்டது. இந்தியா என்கிற ஒரு நாடு தன்னுடைய நிர்வாக வசதிக்காக 28 மாநிலமும் 8 யூனியன் டெரிட்டரியையும் எப்படி நிர்வகிக்கணுங்கிறதுக்காக அரசியல் சட்டத்தில் வடிவ காணப்பட்டு, மக்களால் எப்படி மக்கள் பிரதிநிதித்துவத்தோடு எப்படி ஆட்சி அமைக்க வேண்டும், அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கிற மக்கள் எந்த கட்சிகளை எந்த கருத்துக்களை ஆதரிக்கிறார்கள், அவர்கள் சுதந்திரமாக தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைப்பதற்கு உரிய சட்ட அங்கீகாரம் வழங்குவது தான் அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தேர்ந்தெடுத்து விட்டால் மத்திய அரசை மதிக்காமல் நடக்கவே முடியாது. மத்திய அரசை மதிக்காமல் ஒரு அரசு நடத்தி ஜெயிக்க முடியாது. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் தான் இந்த சிக்கலில் அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இது நான் டேலி பண்ணி பார்த்தேன். இதை நான் கேட்ட உடனே, இவங்க பேட்டியை டிவியில் பார்த்து கேட்ட உடனே நான் இந்த கால்குலேஷனை போட்டு பார்த்தேன். அது ரொம்ப அழகாக டேலி ஆகுது. அப்போ அவங்க முதிர்ந்த அனுபவத்தோடு அதை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் திரு ஜெயலலிதா அம்மையாரோடு 91 கூட இருந்த காலத்தில் அந்த ஃபோர்டு கம்பெனி வந்தது, ஹுண்டாய் வந்தது, இந்த விண்ட் ஆலைகள் வந்தது, இதெல்லாம் பட்டியலிட்டு இருந்தார்கள். அப்போது மெட்ரோ திட்டத்துக்கு 14,000 கோடியை இருந்தோ ஒதுக்கி அதை எப்படி செயல்படுத்தினார்கள். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ப்ராஜெக்ட் 2ல் 63,000 கோடி,
அது வந்து 21,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணணும், பாக்கி எல்லாம் லோன். அது மத்திய அரசு கேரண்டி கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுத்தா தான் வரும். ஆமாம், கொடுத்தா தான் வரும். கொடுக்க வராது. இது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எந்த அடிப்படையில் சண்டைக்கு போகிறாங்கன்னு தெரியல. இல்லை, அதாவது மத்திய அரசு 63,240 கோடிக்கு திட்டம் போடுறாங்க. அம்மையார் நிர்மலா என்ன சொல்கிறாங்க, செகண்ட் ஸ்கீமில் நாங்கள் அந்த 33,000ல் 21,000 கோடியை வாங்கி கொடுத்துட்டோம். நீங்கள் சொன்ன கையில் என்ன பண்ணீங்கன்னு தெரியல. அதில் 5,880 கோடிக்கு தான் வேலை நடந்திருக்கு. பாக்கி என்னாச்சு? இப்போ சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கே என்னப்பா இது? ரொம்ப நியாயமான கேள்வி. அடிக்கடி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கக்கிட்ட வந்து இது ஒரு பக்கம். இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் 120 மடங்கு 130 மடங்கு ஏற்றிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய அது எவ்வளோ பெரிய அநியாயம் தெரியுமா? எவ்வளோ பெரிய அநியாயம். நான் இப்போ வெளிநாட்டில் நான் போன வருஷம் பூரா வெளிநாட்டில் இருந்தேன். நம்ம கூட அங்கேயும் ஆமாம், ஸ்கைப்பில் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். நிறைய பேசி அங்கேயும் டேக்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க? ஃப்ரீ எஜுகேஷன். எவ்வளவு இன்டர்நேஷ்னல் ஸ்டைலில் ஒவ்வொரு ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டி, அதாவது எஜுகேஷன். மருத்துவத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் அப்போலோ ஆஸ்பத்திரி மாதிரி 4 மடங்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், எல்லாம் ஃப்ரீ. பிறந்த குழந்தைக்கு ஒரு தாய் குழந்தை பார்த்துட்டு அவளுக்கு 30,000 ரூபாய் வரைக்கும் அங்கே கையில் கொடுத்துட்றாங்க. பேமெண்ட்டு கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு வருஷம் $30,000 நம்ம ஊர் 30,000 அப்படி சொன்னால் தான் புரியுங்கிறதுக்காக அதை கொடுத்துட்றாங்க. ஏன்னா அந்த குழந்தை அவங்களுடைய குழந்தைய அவங்க எடுத்துக்கிறாங்க. அன்றைக்கே அம்மா எதைத்தானே செஞ்சாங்க? ஆமாம், 18,000 கொடுத்தாங்க, தொட்டில் குழந்தையை பாதுகாத்தாங்க. அதெல்லாம் தாய் தன் மானத்தை மறைத்து தனியாக பால் கொடுப்பதற்கான இடத்தை கொடுத்தார்கள். இன்றைக்கு வெளியுறவு சொல்லுங்க, அன்னைக்கு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான் விண்மீல் நம்ம பக்கத்துல ஊர்ல இருக்கிற இன்னைக்கும் வள்ளியூர் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்க காத்தாடி. சசிகலா அம்மா சொல்றாங்க 11,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. மகேந்திரா, நிறைய பேருக்கு ஹோண்டாய், மிட்சுபிஷி, மகேந்திரா, பாரத் பென்ஸ் எல்லாம் நாங்க கொண்டு வந்தோம். அம்மாவுடைய காலம் எதெல்லாம் சாத்தியம்னா, இதெல்லாம் எதனால சாத்தியம்? முட்டிக்கிட்டு குனிகிறதுங்கிறது இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திமுக பண்ணிக்கிட்டு இருக்கிறது முட்டிக்கிட்டு குனிகிறதுன்னு கிராமத்தில் ஒரு பழமொழி. முட்டுனா குனிஞ்சுதான் ஆகணும். நீ மத்திய அரசை எதிர்த்து பண்ண முடியாது. பண்ணலான்னு 4 பேர் பேசி வீரவசனம் பேசினா அது பிராக்டிகலி இஸ் பாசிபிள், நாட் பாசிபிள். அதனால அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து அரசாங்கம் இப்போ இவ்வளவு குமார் ஐயா உங்கள்கிட்ட கேட்குறேன், தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருப்பது ஜனநாயக முறைப்படி, சீனிவாசன் சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷன், மத்திய அரசு ஒரு அரசியலமைப்பு, அடுக்குகள் இருக்கிறது. அந்த குறைகளை சுட்டி காட்டுவதற்கு ஒரு சுயாதீன பொறுப்பு தலைமை பொறுப்பில் இருக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு. பட் தே வுட் ஹேவ் அ கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன். அது வேறு, கூட்டணியில் இருக்கலாம், ஆனாலும் மாற்று கருத்து மன்னிக்கவும் சொல்லலை. எதிர்க்கட்சி யாரு? இப்போ அதான் கேட்குறேன், எதிர்க்கட்சி யாரு? எடப்பாடி பழனிசாமி இந்த சப்ஜெக்ட்லாம் தெரியுமா சார்? சொல்லணும் இல்லையா? யார் எப்படி தெரியும்? இதெல்லாம் யாரும் சொல்லியும் தெரியாது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி படித்து, சட்டங்களை படித்து, ஆழ்ந்த பற்றுதலும் மக்கள் மீது இருக்கிற அபரிமிதமான நம்பிக்கையும் இருக்கிற ஒரு தலைவருக்கு தான் இதெல்லாம் தெரிய முடியும். அவருக்கு எப்படி தெரியும்? அவர் ஆக்சிடெண்ட்டாக வந்த ஒரு முதலமைச்சர். இப்போ எனக்கு பதவியை தக்க வைக்கிறதுக்காக யாரெல்லாம் இந்த கட்சியை வளர்த்தாங்களோ, யாரெல்லாம் இந்த கட்சியை ஜெயலலிதா அம்மையார் கட்சியை ஆட்சியை கையில் எடுக்கும் பொழுது யாரெல்லாம் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்தாங்களோ அவங்கள பார்த்து நீக்கிட்டு பாக்கி எல்லாரும் யார் வேணாலும் என் கூட வாங்க, நான் யார் கூடனாலும் சேர்றேன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட என்ன இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கா? அவருக்கு முடியுமா? அவருக்கு அந்த சக்தி இருக்கான்னு எனக்கும் தெரியாது. சரி, ஒரு கால் இப்படியே செல்கிறது. 2026 மீண்டும் வாய்ப்புகள் மாற வாய்ப்பு இருக்கிறதா? இல்லது இந்த மாதிரியான ஆளும் அரசுகளை எதிர்த்து கேள்வி கேட்ட நாதியிட்ட ஒரு அனாதை சமூகமாக மாறிவிடுமா? சார், விஜய் இப்போ வந்திருக்காரு, டிசைடிங் ஃபேக்டராக வந்துடுவார். அவர் ஒழுங்காக நடத்தினார்னா, ஒழுங்காக மக்கள்கிட்ட யாராவது எழுதி கொடுத்தோ அவருக்கு பேச தெரியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. சினிமாவில் உள்ள டைலாக் வேறு, பொதுமக்கள்கிட்ட மேடையில் பேசுகிறது வேறு. எந்த ஒரு மனிதருக்கும், இப்போ நான் இருக்கேன், இவங்க இருக்காங்க, நாங்கள்லாம் பேசுகிறோம் அப்படின்னாக்கா, நாங்கள் இந்த சமூகத்தை பற்றியும் சட்டத்தை பற்றியும் வரலாற்றை பற்றியும் தலைவர்களை பற்றியும் சமூகம் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பற்றி நாங்கள் ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதே எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் பேச முடியுதே தவிர, இல்லைன்னா அதுவும் பேச முடியாது. ஆகையினால விஜய் இன்னைக்கு வந்திருக்காருன்னா, சினிமாவில் சொல்லிக் கொடுக்குற எழுதி கொடுக்குற டைலாக்கை பேசுகிறது வேறு. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நிஜமான பிரச்சனைகள், மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி கையாள போகிறோன்னு உணர்வு வந்தால் தான் பேச முடியும். அப்போ அவரும் டிசைடிங் ஃபேக்டர். சீமான் இருக்கார். அதுக்கப்புறம் அதிமுக நிலைகுலைந்து நிற்கிறது. அதிமுக அவனுடைய தலைமை வந்து ஒரு பகுதியை ஓப்பனாக டெக்ளேர் பண்ணியிருக்கு. இவங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு சேலம், கோயம்புத்தூர், நம்ம இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்களில் இருந்தால் போட்டு போட்டாலே இப்போ எங்களுக்கு போதுங்கிற முடிவில் இருந்துக்கிட்டு இன்னொரு பகுதியை பற்றி கவலையே படாமல் அவங்க இருக்காங்க.
இப்படி சூழ்நிலையில் தேர்தலை சந்திக்கும் பொழுது அது மிக மோசமான ஒரு விளைவை தான் பின்விளைவை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி நான் வாயினால் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை வந்து அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மிகப்பெரிய ஆலமரம் அது நிச்சயமாக வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் அம்மையார். அதற்கான எனது பணிகளை மேற்கொள்கிறேன், மிகச் சிறப்பாக நடக்கும் என்று நான் நம்புவேன். இந்த அம்மையார் வந்து சுற்றுப்பயணம் செல்வது, மக்களை சந்திப்பது, அரசாங்கத்தில் இருக்கிற குறைகளை ஏற்கனவே அரசாங்கத்தை நடத்தி அனுபவத்தில் கற்றுக்கொண்ட பாடத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களை பேசும்போது கூட ரொம்ப கண்ணியம் காத்து பேசியிருக்கிறார்கள். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து அவர்கள் முயற்சி தொடர வேண்டும். ஏதோ ஒரு சக்தி, ஒரு இறை சக்தியாவது வந்து அதிமுகவை தூக்கி நிறுத்தும் என்று நான் நம்புகிறேன். அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் உலகத்தில். இன்று இல்லை, எப்போதும் நடக்கும். ஆமாம். அது எப்படி நடக்கிறது, எந்த நேரம் யாரால் நடக்கிறது என்பது யாரும் அறிந்து கொள்ள முடியாது.